ம் காமி. பாருப்பா, இன்னைக்கு வந்து நம்ம டென்சி பண்ணது வந்து நெய் பூவா வந்து கொடுக்க போகிறோம். கூடவே பருப்பும் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பருப்பு வந்து இது இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு பருப்பு தான் போட்டிருக்கோம். பருப்பு காமிக்கிறோம். ஸோ கொஞ்சோண்டு துவரம் பருப்பு தான் போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சோண்டு நெய். அப்புறம் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ சும்மா கொஞ்சோண்டு நெய் நம்ம வந்து பிசையணும். சரிங்க, சத்தம் கொடுக்குறத குத்த வச்சு உட்காந்துட்ருக்குறாங்க. பசிக்குதாடி மயில, பசிக்குதாடி. இன்னைக்கு டிவாமிங்க உங்களுக்கு காலையிலே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் மட்டும் கொடுத்தோம். கடைசியாக நெய் விட்டுக்கலாம். சமசூடு எட்டி பார்க்குது டென்சி பையா ரவி. இன்னைக்கு வந்து டென்சி பையா இரு, சூடாக இருக்கு, பசிஞ்சு தான் தரணும். வெயிட் பண்ணுங்க. இப்போ இவர் ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப். எப்படி பாகுதுப்பா டென்சி பையா. ஐயோ, உப்பு காரம் அதிகமாகிடுச்சு. அழகு டென்சி பையா, செல்ல குஞ்சா, டென்சி பொண்ணு, செல்ல குஞ்சு. நெய் போட்டுருப்பவே அந்த பருப்பெல்லாம் உடச்சி மசிச்சுது. இது தாங்க உங்களுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். மசிலையா? சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படி மசில? இது சின்ன வாண்டுக்கு, இது பெரிய வாண்டுக்கு, டென்சி பையாவுக்கு, டென்சி பொண்ணுக்கு, டென்சி பொண்ணுக்கு, டென்சி பையாவுக்கு. ஏன்டி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க டேடி? இப்படி பண்ணுறல்ல, இப்படி டக்கு டக்கு சாப்பாடு மசிக்கிறதுக்கு தலையை இப்படி அப்படியே தூக்கி பார்க்குறாங்க. கீழே வந்து இருங்க இருங்க, சரி டக்குன்னு நெய் ஊற்று. அது தீந்துச்சு நெய், சும்மா துளியோண்டு. போதும். ஐயோ, பெரியவ தான். எப்படி வாயை தூக்கிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தான் தங்கங்களா நெய் மம் இன்னைக்கு. நெய் வாசம் பிடிச்சிட்டாங்க பாரு ரவி. இவ்வளோ நேரம் டென்சி பையா சத்தம் கொடுக்கல, டென்சி பொண்ணு தான் கத்திக்கிட்டு இருந்தா. டேபிள் வாங்குற வரைக்கும் இங்கே தான் வச்சு சாப்பாடு இது மசிக்கணும். அதான் ஸ்டாப். ரவி ரவி என் அப்பாவுக்கு சூடுடா. உஃப் பண்ணலாம், உஃப் பண்ணலாம். உஃப் உஃப் ஊதுங்க எல்லாம், வாங்க இங்கே பாரு. அம்மா பண்ணுறேங்க பாரு. உஃப், உங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியாதுங்க பாரு. நீங்கள் துப்புனீங்கன்னா எச்சு தாங்க தெரிக்கும். நீங்கள் ஓவ் பண்ணுறதுலேயே அவங்க போதும், அதுவே காற்றா வந்துடும். பண்ணுறாங்களாம் ரவி. உஃப் பண்ணுப்பா. உஃப் உஃப். ஏ கத்தாதீங்கடி. உப்பு பண்ணுங்க, உப்பு பண்ணுங்க. உஃப் உஃப். இங்கே பாரு அம்மா பண்ணுறவ. உஃப் அப்பா கூதணும். பண்ணுங்க பண்ணுங்க. நீங்கள் கத்துற மாதிரி தான் இருக்கும். நீ பண்ணுற டென்சி பையா. உஃப் உஃப். இங்கே பாரு பாப்பு, நீ பண்ணு. வாய் வவவு பண்ணு. வவவு பண்ணாவே அப்படி பண்ணா மாதிரி. வா, எழுந்து வா, எழுந்து வா. அங்கே பெட்டை பிடி. பெட் இங்கே பிடி, இங்கே பிடி. இங்கே 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 கை வை. வா. சொன்ன பேச்சு கேட்குது பாரு என் பிள்ளை. வவவு பண்ணு. உஃப் பண்ணு. உஃப் உஃப்.
பண்ணுது பாரு ரவி. சூப்பர். என் பிள்ளைங்க ஊதிட்டாங்கப்பா. சாப்பாடு குளிர்ந்துச்சுப்பா. அவங்க வாய் உஃப் உஃப்னு பண்ண உடனே குளிர்ந்துச்சுப்பா. உங்கள் பார்வைக்கு வந்து அது கத்துறா மாதிரி தான் இருக்கும். ஏய் சூடா இருக்கு, என்ன ஆகட்டும். ஏய் சரி சரி, இவங்களெல்லாம் மறைச்சி வச்சுட்டு தான் இதெல்லாம் பிசையணும், இல்லைன்னா தொண்டை இப்படி கத்துனாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடாம ஆட்டம் பண்ணுறாங்கல்ல, பசியில் சாப்பிடுவாங்க. கவலைப்படாத விடு. அதுக்கப்புறம் தொண்டை வலிக்குதுன்னு தண்ணியும் குடிப்பாங்க. ட்ரிக்கு தான் இது, விடு பரவாயில்ல. இந்த சைடு வராது இவர் சின்னவர். டேடி பேசு. எவ்வளோ நேரம்டா பண்ணுவேன் தகப்பா, விடுடா டேய் பைத்தியக்காரா அப்படின்றா. ஆமாம் தானே தங்கம்? ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டென்சி பையாக்கு டென்சி பொண்ணுக்கு 2 பேருக்கும் நெய் வேணும். ஸோ அவங்க தட்டு அவங்க கிட்ட எடுத்துன்னு போ. என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். சரி விடு, மதியம் ஷார்ட்ஸாக கொடுத்துக்கலாம். மதியம் தயிர் போட்ட மம்மு, பருப்பு தயிர் மம். ஜம்ப் 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 பண்ணுங்க. வர டாடி ஜம்ப் பண்ணுங்க. 2 பேரும் ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அப்பா சொல் பேச்சு கேட்டால் தான் சாப்பாடு, இல்லைன்னா கிடையாது. வவோ பண்ணு. டென்சி பையா ஜம்ப் பண்ணு. ஏய் சூப்பர். டென்சி பையா நான் எடுக்கவே இல்லை. டென்சி பையா ஜம்ப் பண்ணு. ஜம்ப் 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 பண்ணு. நீ ஜம்ப் பண்ணுமா? சூப்பர். அவ்வளோதான். மெதுவா மெதுவா. ஏய் மெதுவா பொறுமையாமா. விக்கி சாப்பிடக்கூடாது ஒரு மாதிரி. மெதுவா மெதுவா சாப்பிடுங்க, மெதுவா சாப்பிடுங்க. ஓகே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா நாங்கள் வந்து வாய் கழுவி விட்டுருவோம். அது ரெகுலராக நடக்கிறது தான். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வயிறு இருந்துச்சு அப்படின்னா ஜம்முன்னு படுத்து தூங்கிடுவாங்க. நம்ம அது ஏசி போடணும். ஒருத்தருக்கு ஏசி போடணும், ஒருத்தருக்கு டைல்ஸில் படுக்கணும், ஒருத்தர் பெட்டில் தான் படுக்கணும். இங்கே வாங்க சார். சரி ஓகே, இதுக்கு மேலே நாளைக்கு வந்து எங்கள் டென்சி பொண்ணுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம். இது வந்து காலையில் வந்து தயிர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஃபுட்டு அடுத்து என்ன ஃபுட்டு அப்படி சொல்லிக்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்த ஃபுட்டுக்கு பார்க்கலாம். பாய். அவள் சாப்பாடை விட்டுட்டு இவள் சாப்பாடு கூடி வந்துடுறா பார். ஓகே பாய்.